அஞ்சுவது யாதொன்றுமில்லை, அஞ்ச வருவதும் இல்லை. நம்மளுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நம்மளுடைய தலைவர் மரியாதைக்குரிய மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி ஐயாவுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டிருக்கிறோம். மக்களுடைய அனைத்து ஆசீர்வாதமும் அவருக்கு சென்றடையட்டும். ஒவ்வொரு இடத்திலுமே நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் மக்களுக்குரிய நல்ல ஆட்சியை கொடுத்திருக்கிறது. மக்களுடைய பணத்தை எடுத்து மக்களுக்கே முழுமையாக கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். மனிதர்களாக மக்கள் போற்றுகின்ற தலைவர்களாக நம்மளுடைய தலைவர்கள் முன்மாதிரியாக இன்றைக்கு நமக்காக அந்த இடத்தை விட்டு சென்றிருக்கின்றார்கள். மற்ற கட்சியில் இன்றைக்கும் நம்மளுடைய தலைவர்களை வைத்து மறைமுகமாக நேர்முகமாக ஓட்டுக்களை திசை மாற்றி கொண்டிருக்கின்றார்கள். வஞ்சகமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பினாமி நிறுவனமாக இந்த தமிழக வெற்றி கழகம் என்பது ரெட் ஜெயின் மூவியினுடைய முழுமையான டைரக்ஷனில் இன்றைக்கு சட்டமன்றத்தில் அமர்ந்து நடித்து கொண்டிருக்கின்றார்கள். நம்மளுடைய அனைத்து மக்களாலும் அன்பால் அழைக்கின்ற எடப்பாடி ஐயாவை அங்கு மிகப்பெரிய அளவில் நிராகரிப்பு செய்து அவரை மிக மன உளைச்சலை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அனைத்துமே இன்றைக்கு மக்களும் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அனைவரிடமும் என்னுடைய பதிவு என்பது கண்டிப்பாக மக்கள் மட்டுமே நீதிமன்றம், நியாயம் வேண்டும் மக்களை. ஒரு நமக்காக உழைத்த 234 தொகுதியும் சுற்றி வந்த ஒரு நல்ல மனிதர், ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்த எளிய மனிதர், முன்மாதிரியாக இளைய சமுதாயத்துக்கு வருகின்ற இளைய சமுதாயம் அரசியலுக்கு வர வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய அளவில் முன்மாதிரியாக திகழ்கின்ற ஒரு எளிய மனிதரை இன்றைக்கு அனைவருமே ஒரு இகழ்ச்சியாக அவரை நிராகரித்து கொண்டிருக்கின்றார்கள். மரியாதை கொடுக்கக்கூடிய வணக்கம் சொன்னால் கூட முதலமைச்சராக நடித்து கொண்டிருக்கும் விஜய் அவர்கள் ஒரு மிகப்பெரிய அளவில் நம்மளுடைய தலைவரை நிராகரித்தது என்பது மன்னிப்பு கேட்க வேண்டும். நியாயம் கேட்கின்றேன் உங்களிடத்தில். இதற்குரிய நியாயம் கண்டிப்பாக கிடைக்கும் என்று நினைக்கின்றேன். நன்றி மக்களே.